गाइस ट्रिप முடிஞ்சு ஏசி போடுடு ப்ரோ ட்ரிப் முடிஞ்சானா ட்ரிப் முடிஞ்சு அவ்வளவுதான் நம்ம गाइस இப்போ நம்ம இன்னொரு ட்ரிப்புக்கு மேல போறோம் வாங்க மேல போயிட்டு காட்டுறோம் நிச்சயமா கால் பண்ணிட்டு வரோம் சின்ன தாய்ங்க போர்டு மட்டும் முன்னாடிங்க பார்த்து வந்தறோம் ஆமா வழி தெரியலங்க போர்டு மட்டும் முன்னாடிங்க பார்த்து நேரா போய்ட்டோம் நாங்க நேரா போய்ட்டோம் ஓகே பை மேல நிக்கிட்டேன் பை ப்ரோ மேல வா பழைய ப்ரோ தான் போய்ட்டு வந்து விட்டுறியா நம்ம பத்தி மேல பைக் வா அடிக்க வந்து மேல வியூ பாயிண்ட் கிளம்பியாச்சு गाइस இருப்பாங்களா ப்ரோ गाइस புதுசா ஏதோ பாஷை பேசுறாங்க ப்ரோ இது புது பாஷை இல்ல பெங்களூர் பாஷை பேசுறாங்க गाइस இந்த கோயில் ஃபேமஸ் நம்ம கர்நாடகா போறோம்னா ப்ரோ இது அதுல ஒரு வழியா ரோட் போகுதுல ப்ரோ அந்த இந்த லாஸ்ட் எண்ட்ல அதுல இருந்து போனா ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்ஸ் கர்நாடகா பார்டர் என்ன ஊரு பெங்களூர் இல்ல ப்ரோ ஐயா இந்த அவமானம் உனக்கு தேவையா யூகியம் யூவியமா ஆமா ப்ரோ ஏன்னா திருமலைக்கு இது அங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 4 ரோடுக்குள்ள வந்து ராமபுரம் வழியா எடுத்தீங்களா பெங்களூர் போயிடலாம் இங்க ரோடு மட்டும் இன்னும் கொஞ்சம் நீட்டா இருந்தா ஷிஃப்ட் கிஃப்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா இங்கெல்லாம் வரவே முடியாது ஷிஃப்ட் எல்லாம் முட்டிருங்க ப்ரோ அந்த ரோட்லயே முட்டுங்க ப்ரோ நீங்க வந்தீங்களா அந்த ரோட்லயே ரொம்ப இப்போ உங்க ரிசார்ட்ல இருந்து அந்த ஈகோ இருக்குல்ல ஆமா ப்ரோ அதுவே ஏற மாட்டேங்குது அந்த 2 டைம் ஆஃப் பண்ணிட்டாரு 4 வீடு மூவில இருக்கணும் இதெல்லாம் கஷ்டம் ப்ரோ ஐயோ இதெல்லாம் பைக்கே கஷ்டம் வாரு எவ்வளவு ஒரு கல்லு அந்த கல்ல எடுத்து போட சொன்னா அப்படியே மாம்சே இந்த கல்லு கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க என்னன்னா லெஃப்ட்ல இவ்வளவுதான் இடம் இருக்கு எப்படின்னா போறது நம்ம எந்த மாதிரி பாதையில நின்றுக்கிறோம் மட்டும் பாருங்க கைஸ் ஹலோ கடைசியில என்னையே இந்த காய்ஸ்ன்றத பேச வச்சீங்களா இவ்வளவு மோசமா இல்லைண்ணா ஆரம்பம் பண்றான் காய்ஸ் இதுதான் வீரப்ப சுத்தின ஏரியாவாமா ஒரு காலத்துல இதெல்லாம் வீரப்ப இருந்தப்ப யாருமே டூரிஸ்ட் அலோடு இல்லை எதுவுமே கிடையாதுன்னு சொன்னாங்க அவர் என்ன ப்ரோ பண்ணிட்டு இருந்தாரு இப்போ என்னடான்னா வந்து இது டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்திட்டாங்க ஊருக்கெல்லாம் ரொம்ப நல்லது பண்ணு அது தெரியும் ப்ரோ அதெல்லாம் தெரியும் எத்தனை வருஷம் ப்ரோ இருக்கும் அப்பா அவங்களுக்குலாம் பார்த்துருக்காங்க நாங்க பார்த்துருக்கோம் வெளியில கெட்டவருக்கு சொல்றாங்க நான் எங்க ஊர் பொறுத்தவரைக்கும் அவர் ரொம்ப நல்லதா உண்மை சமாதில எங்க ப்ரோ இருக்கு அதெல்லாம் வருதுலாம் ப்ரோ அது எனக்கு தெரியாது ப்ரோ அது வெளியில தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே நம்ம ஊர் சைடு இல்ல ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க ப்ரோ எனக்கு ஞாபகம் இல்ல சமாதி எங்க இருக்கு ஏன் அங்க கொண்டு போயிட்டாங்க இங்க இருந்து ப்ரோ டெட்டா அங்க தானே அதனால ப்ரோ தடமெல்லாம் நோம்பில சூப்பரா போட்டிருந்தாங்க மழை பெஞ்சதுனால இப்படி அதெல்லாம் டயர் தேயிற வாசல் தான் வந்து ஆனா வண்டி நீங்களே எங்க ஊர்ல ஓட்டுற மாதிரி சூப்பரா ஓட்டுறீங்க தைரியமா ஓட்டுறீங்க இல்ல ப்ரோ எங்க ஊர் பொறுத்தளவுக்கு புதுசா வரவங்க யாரா இருந்தாலும் வண்டி ஓட்ட அப்படி பயப்படுவாங்க இவருக்கு தெரியும் இடம் ஜாகபத்தி செயல்படுத்தினாங்க ஜாகபத்தி எங்க இல்ல தமிழ்ல பேசுவாரு இடத்த பத்தி சொல்லுங்க இது ஞாயிற்றுக்கிழமைங்க சாமி ஒன்று இருக்குதுங்க அதனால் வந்து சாமி இப்போ நம்ம ஒரு 10 வருஷத்து இங்கே இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ இங்கே சுற்றி எல்லாம் எந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க, இது எந்த மாதிரி ஊர் அதெல்லாம் சொல்லுங்கள். இது அவங்க ஃபஸ்ட்டு ஒசூருங்க, ஒசூர் அடுத்தது ஆலணி அடுத்தது கோயில்நத்தம். ஓகே, கோயில்நத்துக்கு அடுத்து கொங்காடி ரிட்டர்ன் வந்தாங்க பெரிய செங்கலம் சின்ன செங்கலம் வந்து ஆலசிமட்டி. இந்த ஊரில் என்னங்க ஸ்பெஷலு? இந்த ஊர்ல என்ன எதுக்காக எல்லாரும் இந்த ஊருக்கு வராங்க? ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கறாங்க. எதுக்காக எல்லாம் வராங்க? எல்லாம் இதை பார்க்கறதுக்காக, நாடு பார்க்கறதுக்காக தான் வராங்க, ஊர் பார்க்கறதுக்கு தான் வரணும். ஊர் சும்மா சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக ஒரு நாள் இருந்துட்டு ஜாலியாக. ஆமாங்க, இந்த ஊரில் வந்து ஒரு நாள் தான். சரி, சாப்பாடுலாம் எந்த மாதிரி இருக்கும் இந்த ஊரில்? என்ன மாதிரி சாப்பாடு ஸ்பெஷல் இங்கே? சாப்பாடு வந்து களி நல்லா சாப்பிடுவாங்க. மலையில் வந்து களி புழுதி நெல். முதல்ல புழுதி நெல் சோறாக்கு அது நல்லா இருந்துச்சு. இப்போ புழுதி நெல் இல்லைங்க, கீழே அரைச்சி தாங்க. சரி, இப்போ இந்த ஊரில் எந்த மொழி பேசுவாங்க? என்ன லாங்குவேஜ்? கன்னடா தமிழ் ரெண்டும் பேசுவாங்க. ஆனால் இது எந்த ஸ்டேட்டுக்கு சேர்ந்தது? இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஈரோடு, தமிழ்நாட்டுக்கு தான் சேர்ந்தது. அப்புறம் எப்படி கன்னடம் பேசுறாங்க? அது வந்து கன்னடா அதே ஒரு மொழி சேர்ந்த மாதிரி அதே பேசிட்டு இருக்கிறீங்க. தமிழ்நாடு மொழி தாங்க, தமிழ்நாடு தான் நம்மளுதுங்க.
குட்டியவரையில் வரையிலுமே தமிழ்நாடு தாங்க வந்து கன்னடா பேசிட்டு இருக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அந்தியூர் போனால் தமிழ்நாடு பேசிக்குவோம். ஓகே சரி ஓகேங்கய்யா. இங்கிருந்து நடந்தாலே சத்தியமங்கலத்துக்கு ஒரு 3/4 மணி நேரம் தான் நம்ம இந்த வழியாக போனோம். வா தம்பி வா, அந்த வழியை காட்டுறோம். நான் அந்த வழி எதுவும் சொல்லி விடனேன் அவருக்கு. இதில் தான் போகணும் ப்ரோ. ஆமாம், இது இந்த வழி தான் காட்டுது. இந்த வழியில் போனோம்னா ஜஸ்ட்டு ஒன்லி 45 minutes to 1 hour தான். நம்ம வந்து சத்தியமங்கலம் போயிடலாமா? சத்தியமங்கலத்துக்கு மேலே இந்த கடம்பூர் இருக்குல்ல ப்ரோ. கடம்பூர் சத்தியமங்கலம் தாண்டியே போயிடலாமாட்டுக்குது. சத்தியமங்கலத்துக்கு மேலே இருக்குது ப்ரோ. ஓகே பரவாயில்ல. வீரப்பன் வந்து காடு தான் ப்ரோ. அது அங்கே ஒரு ஊர் மாதிரி தெரியுதுல ப்ரோ, ஊர் தெரியுதுல, அது வந்து கர்நாடகா சேர்ந்தது. அது அதே ஊர் தான் ப்ரோ, கர்நாடகா. அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் உள்ளே போய் அப்படியே பெங்களூர் போய்க்கலாம். பெங்களூர் எவ்வளோ கிலோமீட்டர் வரும் இங்கேருந்து? நான் இங்கேருந்து பெங்களூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? 300 வரும். அவ்வளோதானா? 350 வரும். திருப்பூர் பக்கம் தானே. அசால்ட்டாக வந்துடுங்க யானைக்கு, அதெல்லாம் இது இல்லைங்க. ஏன்னா இப்போ இந்த வேலியெல்லாம் போகும்போது கரண்ட் இருந்து போடுவீங்களா? ஆனால் கரண்ட் போட மாட்டேன், இறத்து போடுவோம். இந்த அதுலேயே அந்த கரண்ட்லேயே தொட்டா சுருன்னு ஷாக் அடிக்கிற மாதிரி விட்டு ஷாக் அடிக்கும். எத்தனை மணி ஆன் பண்ணுவாங்க இது? ஆனால் ஒவ்வொருத்தங்க ஃபுல்லாகவே ஆன் பண்ணி விட்டுருவாங்க. என்ன டெய்லி காலமா சாயங்காலம் இப்பெல்லாம் போட மாட்டாங்க, வெள்ளாமை போடுற டைம்ல இல்லை, காட்டிலலாம் விதைச்சிட்டுங்க ப்ரோ. வெள்ளாமை வந்ததுக்கப்புறம் விவசாயம் ஸ்டார்டிங்கில் அப்போ போடுவாங்க. ஆனால் இங்கெல்லாம் வேற லெவலில் பண்ணலாம். இது கரெக்டாக ஸ்டெப் எடுத்துருக்கு பாருங்க. என்ன பாறை ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒவ்வொரு இடத்துல பாறை இருக்காதுங்க ப்ரோ, மண் அப்படியே. என்னென்ன பண்ணுவாங்க விவசாயம்? என்ன போடுவாங்க? மக்காசோளா, ராயி, அப்புறம் இந்த சீசன் தட்டைப்பயிறு, பச்சை பயிறு இந்த மாதிரி போடுவாங்க. ஓகே, இதை எடுத்து முடிச்சிட்டோம்னா மறுபடியும் மக்காச்சோளம் போட்டுருவாங்க. எப்பவுமே ஒரே இது போட மாட்டாங்க, கலந்து கலந்து மண்ணில் அந்த பொட்டாசியம் கரெக்டாக இருக்கும். நான் ஒன்றே போட்டிருந்தேன் ப்ரோ, அதுக்கான தேவையான மழை எங்கே கிடைக்காது. இல்லை ஒன்றே ஒன்று போட்டால் அதோட மட்டும் ஃபுல்லாக இழுத்துரும். ஆமாம் ப்ரோ. பச்சை பயிருக்கு தட்டைப்பயிருக்குள்ள மழை கம்மியாக இருந்தால் போதுங்க. அதனால இந்த சீசனுக்கு இது வச்சிருவாங்க. மழை அது சோளத்துக்குள்ள மழை எச்ச வேணுங்க. அப்பப்போ மழை பேஞ்சிட்டே இருந்தால் அந்த விவசாயம் பண்ணி அதை எங்கே கொடுப்பீங்க ப்ரோ? இங்கே பூனாச்சி ஸ்பேக்குன்னு தெரியுமா? பூனாச்சி ஸ்பேக் மில்லு, இந்த குச்சிக்கிழங்கு மில்லு இருக்குல்ல, பூனாச்சி அம்மாப்பேட்டை. அதாங்க அந்த தெரியுதுல ப்ரோ, அந்த உச்சி மலை, அந்த மலையில ஒரு சாமி இருக்கு ப்ரோ. வாரம் அங்கே பூஜை செய்ய போவாங்க. நாங்களே போவாங்க. எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? என்ன ப்ரோ, இந்த மலையில இந்த அந்த பல்லவன் வந்துச்சுல, அந்த டவுன் ஏரியா, அந்த பிரிட்ஜ்லேருந்து அப்படியே ஏறி போனால் பக்கம்தான். நடந்து போய் நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து ப்ரோ அங்கே தெரியுதுல்ல அந்த காடு, அதுலேருந்து அப்படி சுற்றி போய் அதுலேருந்து மேலே ஏறி அந்த காட்டு வழியாக அங்கே போவோம். எவ்வளோ நேரம் ஆகும் போகிறக்கு ப்ரோ? போயிட்டு வரதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகிடும். ஒரு நாள் வெள்ளிங்கிரி மாதிரி ஏரியா. ஆமாம் சரி. ஆனால் அங்கேருந்து நின்று பார்த்தா அந்தியூர் ஃபுல்லாக நல்லா தெரியும். ஆனால் போகிறக்கு சேஃப்டி தான், போயிட்டு வரக்கு சேஃப்டி தான். சேஃப் தான் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப இதெல்லாம் இருக்காதுல்ல, நீட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரெக்கிங் எப்படி போகிறோம் ப்ரோ? சொல்லுங்கள். இப்போ நாங்களும் வந்துடுறோம். அனிமல்ஸ் வேறு எதுவும் பார்க்க முடியாது ப்ரோ, இந்த குரங்கு, யானை இதை மாதிரி பார்த்துக்கலாம். கூட்டமாக இருக்குது ப்ரோ, அதிகமாக வேறு ஆள் யாரும் போக முடியாது. தெரிஞ்சவங்க கூப்பிட்டு போனால் அப்படியே பார்த்துட்டு, தெரிஞ்சவங்க கூப்பிட்டு போனால் உண்டு. அப்போ ஃபாரஸ்ட்காரங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போய் பார்த்தேன். இந்த இடம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான இடம். நாங்கள் ஏதோ கடைசியில் வியூ பாயிண்ட்னா கொடைக்கானல் ஊட்டி இருக்க மாதிரி காட்டிடுவாங்கன்னு நினச்சி வந்தோம். பார்த்தோம்னா இங்கே ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா வெறும் ஜியோவும் ஏர்டெல் தான் எடுக்கும். மிஞ்சி போனால் பிஎஸ்என்எல் உங்களுக்கு ஃபுல் டவர் கிடைக்கும். இப்போ வேறு எந்த சிம்மும் வராது. ஓகே கைஸ், ட்ரிப் முடிஞ்சு அவ்வளோதான் நம்ம கைஸ்.